இந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, அதுல ஒரு 4 இல்ல 5 பீஸ் அத குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முருங்கைக்கீரையில நமக்கு கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, சல்ஃபர் இருக்கு. இதுல தேவையான தாதுகள்லாம் இருக்கிறதுனால, இது நமக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆரோக்கியத்த குடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த வாழைத்தண்டும் சரி, முருங்கைக்கீரையும் சரி, நல்ல டயூரிட்டிக் எஃபெக்ட்டும் கூட. இது வந்து ஈவன் நமக்கு கிட்னி ஃபங்ஷனையும் மெயின்டெயின் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது உப்பு எங்கேயும் தங்காம நமக்கு நல்ல நீர் வெளியே ஏறுறதுக்கும் அந்த ஃபில்ட்ரேஷனையும் சப்போர்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்? இந்த மாதிரி மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்கும்போது நம்ம இந்த இந்த டயட்டை நம்ம ரெகுலரா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துல ஒரு 2 நாளாவது இந்த சூப்பா நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு நம்மளுடைய மெக்னீசியம் லெவலையும் மெயின்டைன் பண்ணுது, ஓவரால் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 3 பீஸ் இல்லை 4 பீஸ் ஒரு சின்ன சின்ன கியூப்ஸா நம்ம வந்து அந்த வாழைத்தண்டை எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஒரு 1½ டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சிடுங்க. அதுல ஒரு 2 சிட்டிகை சீரகம், 2 சிட்டிகை மிளகு, பூண்டு நல்லா இடிச்சு போட்டுருங்க. சின்னதா இஞ்சி துண்டா இருந்துச்சுன்னா அதையும் நல்லா நசுக்கி போட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாழைத்தண்டையும் முருங்கைக்கீரை வந்து கடைசியா போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கிறோம். இதுல கூட நம்ம இது வந்து தண்ணிக்கு பதிலா சாதம் வடிச்சு அந்த நீர்ல நம்ம செய்யும் போது இது நம்மளுடைய ஜாயின்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மெக்னீசியம் இஸ் மாஸ்டர் இன் போன் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. எப்படி கால்சியம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய எலும்பு வலிமையா இருக்கிறதுக்கு மெக்னீசியமும் ரொம்பவே முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியோடு சேர்த்து எடுக்கும் போது இது நமக்கு நல்ல அந்த அப்சார்ப்ஷனை ஏற்படுத்தும். ஸோ ஈவன் நமக்கு வெயிட்டையும் வந்து ஜாஸ்தி ஏறாம ஒரு ஸ்ட்ரைட் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றிடலாம். இது நல்லா அது வெந்து வரும்போது நம்ம கடைசியாக வந்து ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் அந்த காய் நல்லா வேகட்டும், அந்த வாழைத்தண்டு நல்லா வேகட்டும். அது கொஞ்சம் லைட்டாக குத்தி பாருங்க. அது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குன்னா இந்த முருங்கைக்கீரையை போடுங்க. இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சுவைக்கேற்ற மாதிரி இதை சேர்த்து இதை நம்ம வடிகட்டி இதை சூப்பு மாதிரி நம்ம குடிச்சு நீங்கள் அந்த காயையும் சேர்த்து சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஒரு சிலருக்கு வந்து அது ரெகுலராக சாப்பிட்றதுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா இது ஃபைபரும் ஜாஸ்தி, மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்மளுடைய குடலுடைய சுத்தத்தையும் மெயின்டைன் பண்ணும்.